Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த வேஸ்ட் கார்ட்போர்ட்ஸை பெஸ்ட் வேல ரீயூஸ் பண்றத பத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி ட்ரே ஃபார்ம்ல உங்ககிட்ட ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. இது வந்து கிராக்கர்ஸ் பாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் தீபாவளிக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்ததுன்னா அதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. மினிமம் இதுக்கு 2 இன்ச் இருந்தாலே போதும். அதர்வைஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 2.5 inches இருக்கு. அதர்வைஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா 3 inch இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இதே சைஸ்க்கு இருக்குது. இந்த மேல் பக்கத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி ட்ரேவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணலாம். இதில் வந்து ஜஸ்ட் நான் பேண்டஸை தான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நம்ம 2 விதமாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 சைட்லையும் மடிச்சுட்டு அதில் வந்து மேல் பக்கமாக மடித்தோம். இப்போ இதில் வந்து நம்ம கீழ் பக்கமாக மடிச்சுக்கலாம். மேலே இருக்க எலாஸ்டிக்கை இந்த மாதிரி வச்சுட்டா இது வந்து பிரியாமல் இருக்கும். உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி எல்லா பேண்டஸையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நார்மலாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ரோல் பண்ணி வைக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒன்று எடுத்தால் கூட எதுவுமே கலையாது. பட் இது ட்ரேவாக இருக்கிறதுனால நம்ம ஷெல்ஃபில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஏதாவது சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தால் கூட அதில் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸை வந்து கேலண்டர் ஷீட்டில் கவர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ரோல் பண்ணி வச்ச பேண்டிஸ் எல்லாம் லென்த் வைஸில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஒன்று எடுத்தாலும் இந்த பாக்ஸ் கலையாமல் இருக்கும். இதில் வந்து ரொம்ப லூஸாக நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஒரு 4-5 பீஸ் கூட உள்ளே இன்சர்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஷூ பாக்ஸ். ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பாக்ஸ் இது. இந்த பாக்ஸ் நல்லா குவாலிட்டியாக ஷைனிங்காக இருக்கிறதுனால அவுட்டர் சைடில் ஏதாவது பேப்பரில் கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாப் சைட் பீஸை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். இந்த கார்ட்போர்டை வச்சு நம்ம கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவுக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதை ஒட்டெல்லாம் போகிறது இல்லை. ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பேண்டஸையும் இந்த மாதிரி லென்த் வைஸில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸை தேவைப்பட்டால் நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மீடியம் சைஸ் பாக்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 18 பேண்டஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்பேஸ் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராவை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக ஆர்கனைஸ் பண்ணாலும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் கலையவும் கலையாது. இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம ஏதாவது ஒன்று எடுத்தால் கூட மற்றதெல்லாம் கலையாது. ஒரு 2-3 டேஸில் அங்கே நம்ம ரீஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ இது கலையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதில் போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ராக்கு பதில் ஸ்லிப் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். இல்லைனா அந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ சின்னதாக ஃபோல்ட் பண்ண முடியுமோ ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் கூட 1-2 ஸ்லிப்பு வைக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ப்ராஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்கனைசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இந்த ட்ரைபாடோட பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பட் எல்லாருக்கிட்டையும் நார்மலாக இந்த ட்ரைபாட் பாக்ஸ்லாம் இருக்காது. பட் நமக்கு தீபாவளிக்கு கிராக்கர்ஸ் வாங்கும்போது
அதில் நிறைய இந்த மாதிரி லென்த்தி பாக்ஸ்லாம் வரும். அந்த பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசருக்கு நல்ல திக்கான கேலண்டர் ஷீட் இல்லைனா சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கத்து கார்ட்போர்டை கட் பண்ணணும். ஸோ அது வந்து 2 சைட்லேயும் சாஃப்டாக இருக்கிற பக்கத்தில் கட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வெளியில் வருது. ஸோ இதை விட்டுட்டு இதோட ஆப்போசிட் சைட் இந்த சைடில் வந்து கார்ட்போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மேல் பக்கம் என்ன இருக்கோ அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன், 3.5 inches. இந்த சைட்லையும் 3.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இந்த நடுவில் இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நைஃப் வந்து நல்லா திக்கான கார்ட்போர்டை கட் பண்ணுறது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்லா ஸ்டேஷனரி ஷாப்லேயும் கிடைக்கும், இல்லை ஆன்லைன்லேயும் இருக்குது. இந்த கார்னர்ஸில் 2 சைட்லேயும் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்புறம் ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லையும் இந்த பீசஸ் இப்படி தான் வெளியில் வந்துடும். இதை வந்து நம்ம ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சார்ட் பேப்பரை கட் பண்ணிக்கலாம். த்ரீ 3.5 inch வித்தில் 3 பீஸ் கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து சிசர்ஸில் கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி நைஃப்பில் கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபினிஷிங். இந்த கேலண்டர் ஷீட்டை வச்சு இதில் வந்து சிம்பிளாக பார்ட்டிஷன் ரெடி பண்ணலாம். இதுலேயும் நான் எதையுமே ஒட்டவே போகிறதில்ல, ஜஸ்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். அதனால இதுக்கு கம்மில் எதுவுமே தேவைப்படாது. ஒவ்வொரு பார்ட்டிஷனுக்கும் நம்ம மார்க் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணாலே போதும். ஸோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டோட அளவும் 1.5 inches இல்லை 2 inch வச்சுக்கலாம். நான் வந்து 1.5 inch வச்சுருக்கேன். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக 6 inch. ஸோ அதனால 3 inch நம்ம மார்க் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதையே நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். 1.5 inch 3 + 3 inch. இந்த ஒரே ஒரு பீஸ் பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் பீஸை இது கூடவே ஆட் பண்ணி அதுலேயும் இதே மாதிரி 1.5 inch + 6 inchக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸில் கண்டினியூஸாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். எங்கெல்லாம் 6 inch மார்க் பண்ணமோ அந்த சென்டர் 3 inchல இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நாலு ஷீட்லையும் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒவ்வொரு ஷீட்டையும் ஸ்டேப்லரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இதோட கண்டினியூவேஷனாக மார்க் பண்ண பீஸை ஸ்டேப்லரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி ஒரு லென்த்தி பீஸாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டா நமக்கு ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 inch விட்டுட்டு தான் நான் ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணேன். அதை மட்டும் இந்த உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடில் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ப்ராப்பராக இது உள்ளே வந்து செட் பண்ணி ஸ்டேப்லர் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ 1.5 inch அண்ட் தென் 6 inch வந்து 3 inch ஃபோல்ட் பண்ணி ஸ்டேப்லர் பண்ணுறோம். அகைன் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆர்கனைசரை ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. எண்ட்லேயும் 3 inch எக்ஸ்ட்ரா விட்டதை இந்த மாதிரி உள்பக்கம் இன்சர்ட் பண்ணி கார்ட்போர்டை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அந்த சைட்லையும் ஸ்டேப்லர் பண்ணிடுறேன். இதில் வந்து 9 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த அளவு ஃப்ளெக்சிபிளாக இருக்க கம்பார்ட்மெண்ட்ஸை பார்த்துருக்கவே மாட்டீங்க.
இந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் 1.5 இன்ச் விட்டும் அண்ட் 3 இன்ச் டெப்த்தும் இருக்க மாதிரி கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸை ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக தின்னாக இருக்க மாதிரி ரெடி பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கார்ட்போர்டை யூஸ் பண்ணால் ஒவ்வொரு கார்ட்போர்டோட திக்னஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கும். இந்த மாதிரி 9 கம்பார்ட்மெண்ட்டுக்கு இந்த திக்னஸில் நம்ம 8 பீசஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒன்று ஒன்று அப்படி வச்சு பார்க்கும்போது இதுவே ஒரு கம்பார்ட்மெண்ட்டோட அளவுக்கு இருக்கும். அது ஒரு ரீசன். இந்த மாதிரி நம்ம நிறைய கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸை வந்து கம் போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒன்ஸ் கம் யூஸ் பண்ணி பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டா இது உள்ள கிளாத்தை இன்சர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளான கம்பார்ட்மெண்ட் ரெடி பண்ணிட்டேன். ப்ராவெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது 1.5 இன்ச் அதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் வந்து உள்ள வரைக்கும் இன்சர்ட் பண்ண முடியும். இதே நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நீட்டாக ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நடுவில் கேப் இருந்தால் கூட கிளாத் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ கலையவே கலையாது. ஸோ நடுவில் ஒரு பீஸ் எடுத்தால் கூட கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ ஒன்று கலையாது, கீழே விழாது. அதே மாதிரி உள்ளே வைக்கும் போதும் கம்பார்ட்மெண்ட்டை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி உள்ளே நல்லா கையை இன்சர்ட் பண்ணி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸை வேறு எப்படிலாம் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த சிம்பிள் ஆர்கனைசிங் ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.